சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி பார்த்திங்க அப்படின்னா காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ராஜாங்கம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருப்பாரு. அவங்களோட ஒரு வருஷம் படிப்பு செலவு பார்த்திங்க அப்படின்னா ராஜாங்கம் ஏற்றுக்கிறதா வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு விழாவாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜாங்கம் கிட்ட அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துருப்பார். இந்த விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதனால் கிளாஸே தமிழ்ச்செல்வியை வந்து பாராட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வீட்டில் வந்து படிச்சுட்ருப்பாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது குழந்தையோட அசைவு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தை வந்து உதைக்கிற மாதிரியும் முன்ற மாதிரியும் தெரியும். இதனால் அதை வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டையும் மலர்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக படுத்துக்கிட்டு தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி அங்கே இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். எனது குழந்தை உதைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆசையாக இருக்கும். அதனால எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு போய் தமிழ்ச்சோட வயிற்றில் காதை வச்சு குழந்தையோட அசைவு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் தன்னோட குழந்தை என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை. அதை வந்து வெளியே காமிச்சிக்காம தமிழ்ச்செல்வி மேலே கோவமாக இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி மேலே என்னதான் அவர் கோவமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்காக அவரோட மனசை அவர் மாற்றிக்கிட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ தான் போகிறாரு. இதுதான் வந்து வரப்போகிற எபிசோட்லாம் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.